This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. இந்திய பங்குச் சந்தைகளிலிருந்து அந்நிய முதலீடுகள் தொடர்ச்சியாக வெளியேற்றம். ஆனாலும் மும்பை பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கும் நிறுவனங்களின் சந்தை மதிப்பு $5 டிரில்லியன் அதிகரித்துள்ளது. இந்திய பங்குச் சந்தைகளில் நடப்பது என்ன? சமீப காலமாக ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம்? பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களின் சந்தை மதிப்பு $5 டிரில்லியன், அதாவது 415 லட்சம் கோடி ரூபாய் என்ற மைல்கல்லை முதன்முறையாக எட்டியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் நிறுவனங்களின் சந்தை மதிப்பு $1 டிரில்லியன் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிலையில் 5 டிரில்லியன் சந்தை மதிப்புள்ள பங்குச்சந்தைகளில் மும்பை பங்குச்சந்தை 5வது இடம் பிடித்துள்ளது. ஏற்கனவே ஹாங்காங், ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகிய பங்குச்சந்தைகள் $5 டிரில்லியன் சந்தைகள் என்ற பெருமையை பெற்றுள்ளன. மும்பை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களின் சந்தை மதிப்பு முதல் முறையாக 2007ஆம் ஆண்டு மே மாதம் $1 டிரில்லியன் என்ற இலக்கை எட்டியது. 2017ஆம் ஆண்டு மே மாதம் $2 டிரில்லியன் என்ற இலக்கை எட்டிய நிலையில் 2021ஆம் ஆண்டு மே மாதம் $3 டிரில்லியன் 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் $4 டிரில்லியன் சந்தை மதிப்பு அதிகரித்தது. இந்நிலையில் நடப்பாண்டின் மே 21ஆம் தேதி 5 டிரில்லியனாக உயர்ந்ததன் மூலம் உலகின் மிகப்பெரிய 5வது மதிப்புமிக்க பங்குச்சந்தையாக உருவெடுத்துள்ளது. பங்குச்சந்தைகளில் சமீப காலமாக அதிக ஏற்ற இறக்கங்களை காண முடிகிறது. இதற்கு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, சர்வதேச பொருளாதாரம், பணவீக்கம், கடன்களுக்கான வட்டி விகிதங்கள், வங்கிகள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் நிதிநிலை உள்ளிட்டவைகளையும் அந்நிய முதலீட்டாளர்கள் கவனத்தில் கொண்டு முதலீடுகளை செய்வதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்தியா, மொரிஷியஸ் இடையேயான இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதும் அந்நிய முதலீடுகள் வெளியேறி வருவதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இருப்பினும் உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் பங்குகளில் முதலீடு செய்வது தொடர்கிறது. இது தவிர நடந்து வரும் மக்களவைத் தேர்தலின் முடிவுகள் இந்திய பங்குச்சந்தைகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என கூறுகிறார் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன். ரொம்ப ஷார்ட் டேர்மில் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி போகும் அப்படிங்கிறத வச்சு தான் ஸ்டாக் மார்க்கெட்டின் வேல்யூவை ஜட்ஜ் பண்ண முடியும். அப்கி பார் 400 பார் அப்படின்னு சொன்னார் பிரதமர். 400 சீட்டுக்கு மேலே அவர் ஜெயிச்சார்னா டெஃபினட்டாக மார்க்கெட் 10% ஏறும். ஆனால் அவரோட நம்பர் குறைஞ்சு தனி மெஜாரிட்டி கூட பிஜேபிக்கு இல்லாத மாதிரி ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட்டில் ப்ரெஷர் இருக்கும். முதலீட்டாளர்கள் சந்தைகளை எப்படி அணுக வேண்டும் என்ற ஆலோசனையையும் ஆனந்த் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். முதலீட்டாளர்கள் இப்போதைக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வரத்துக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது. இப்போ யாருக்கும் விஷயம் தெரியாதவர்கள் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஜூன் 15ஆம் தேதிக்கு வரைக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணால் போகும் பங்குச்சந்தையில். பங்குச்சந்தைகளில் முதலீடு என்பது அதிக ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தவைதான். எனவே பங்குச்சந்தைகளின் போக்கை கவனத்துடன் ஆராய்ந்த பின்னரே பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்ய வேண்டும். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.